வணக்கம். 21 நாட்கள் சிறைவாசம் ஆட்சியாளர்கள் தந்த பரிசு. 21 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு இப்போது தான் நேற்று இரவு 8 மணிக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு புழல் சிறையிலிருந்து மறுபிறவி எடுத்தது போல நான் வெளியில் வந்தேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எந்த கட்சிக்கும் ஆதரவாக எதிர்ப்பாங்கிறது அந்த நிலை நம்ம நிலை கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் அவர்களை விமர்சிப்போம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் எத்தனை பேரை நான் விமர்சிச்சிருக்கேன். சசிகலா அவர்களை பற்றியெல்லாம் அவ்வளோ விமர்சிச்சிருக்கேன். மற்ற கட்சிகள் திருமாவளவன் அவர்களை பற்றி விமர்சிச்சிருக்கேன். இவங்க பிரேமலதா அவர்களை பற்றி விமர்சிச்சிருக்கேன். வைகோ அவர்களை பற்றி விமர்சிச்சிருக்கேன். எடப்பாடி அவர்களை பற்றி கூட விமர்சிச்சிருக்கேன். நடிகர் விஜய் ஒரு சில விஷயங்களில் அவரை கூட நான் விமர்சிச்சிருக்கேன். விமர்சிப்பது நம்ம ஒரு அரசியல் விமர்சகர். நான் யார்கிட்டையும் பணம் வாங்கினதில்லை. யாருக்கும் பணத்தை வாங்கிட்டு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பேசுபவர் இல்லை. தப்பு செஞ்சால் எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவோம். அதுதான் ஊடகத்தின் தர்மம். அதைத்தான் நான் அவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆட்சியாளர்கள் நம்மளை எதிரியாக நினச்சி, அதுவும் பாருங்கள், தீபாவளி டைமில் குடும்பத்துடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாட விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் கரெக்டாக அந்த தீபாவளிக்கு சில நாட்கள் இருக்கும்போது கைது செஞ்சாங்க. கைது செய்து தீபாவளிக்கு எப்படியாவது வெளியில் வர வேண்டும். காரணம், நம்ம ஆயுள் காலத்தில் இந்த பண்டிகை எல்லாம் முக்கியமான விஷயம். 70 எத்தனை வயது நம்ம வாழ்கிறோமோ அத்தனை வருஷம் தீபாவளியை கொண்டாடணும். அதில் ஒரு வருடம் தீபாவளியே போச்சுன்னா நம்ம ஆயுள் காலத்தில் ஒரு இதை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நஷ்டம். அதனால் குடும்பத்தோடு தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீபாவளிக்கு என்ன வெளியில் வராமல் சிறைக்குள்ளே இருந்து, ஒரு அறைக்குள் இருந்து, தீபாவளி என்பதையே சுவடி கூட தெரியாமல், அந்த சுவடே தெரியாமல் கொண்டாட வேண்டிய தீபாவளியை கொண்டாட முடியாத சூழ்நிலையை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 21 நாட்கள் நான் வெளியில் வராமல் இருப்பதற்கு என்னென்னது இருக்கோ அத்தனை விஷயத்தையும் செஞ்சாங்க. அதற்கு பிறகு இதை எந்தெல்லாம் மீட்டு 21 நாட்கள். சில சமயங்களில் நான் உள்ளே இருக்கும்போது இதயமே நின்று போயிடுமோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி சிறை அனுபவம் கிடையாது, இதயமே நின்று போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்